இப்போல்லாம் 40-50 வயசில் வர வேண்டிய நரமுடி 7 வயசு 10 வயசுலேயே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருது. ஸோ உணவில் கருவேப்பிலைங்கிறத கொஞ்சம் அளவுலையாவது சேர்த்திக்கணும். குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்படி பொடியாக அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா இட்லி தோசை சாதத்துக்குன்னு ஈஸியாக அவங்களுக்கு கொடுத்துர்லாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி இந்த கருவேப்பிலை பொடி செஞ்சுருக்கேன். நல்லா 2 ஸ்பூன் நல்லெண்ணெயில் கருவேப்பிலையை போட்டு வறுத்து எடுத்துக்கணும். மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பூண்டை இப்படி பொன்னிறமாக வறுத்து அதில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். 6 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு இப்படி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெயிலேருந்து இப்படி வடித்து எடுத்துக்கணும். சீரகம் மிளகை அதே எண்ணெயில் வறுத்துட்டு காரத்துக்கு மிளகா கலருக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்திக்கணும். புளி கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரட்டிக்கணும். கல்லுப்பு சேர்த்து கருவேப்பிலையோடு இதெல்லாம் நல்லா ஆற விட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 10 to 15 days நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.